உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது, இல்லை ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும் பொழுது, மனுஷருடைய ஆலோசனையை நீங்கள் நோக்கி போனீங்க அப்படின்னா, அந்த காரியத்தில் நீங்கள் மேலும் கஷ்டப்படதாங்க செய்வீங்க. அதற்காக தான் நம்ம தேவன் இருக்கிறார். தேவனை வேதம் ஆலோசனை கர்த்தர் அப்படின்னு நம்மளுக்கு எடுத்துரைக்குது. அப்போ அந்த காரியத்திலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற அந்த ஆலோசனையை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்கும் பொழுது, கர்த்தருக்கு அந்த காரியத்தை எப்படி மாற்றி போடணுங்கிறது தெரியும். தேவன் நம்முடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவர் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணுங்கிற ஆலோசனையை தருவார். வேதத்தில் 1 சாமுவேல் ஒரு பிரச்சனையின் மத்தியில் தாவீது தேவனை நோக்கி ஆலோசனை கேட்குறாரு. தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், நாட்டில் இருக்கிற பொருளாதாரத்தெல்லாம் எதிரி அரசன் கொள்ளையாடிட்டு போன அந்த நேரத்தில் நான் அவன் பின்தொடரலாமா, பின்தொடர்ந்தால் அவனை ஜெயிக்க முடியுமான்னு கர்த்தர்கிட்ட தான் ஆலோசனை கேட்டான். பின்தொடர், நீ இழந்தது எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு வாக்கு பண்ணுகிறார். ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. மனுஷர்கிட்ட கேட்காதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.